வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல உருளைக்கிழங்கு ஜீரா ஃப்ரை பண்ண போறோம். இதை நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது பூரி சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அது தவிர எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 400 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்திருக்கணும். ரொம்ப சாஃப்டா வேக வச்சிடக்கூடாது. இதனுடைய தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க, அல்லது லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கேன். இதுல 1.5 டீஸ்பூன் சீரகம், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்ல பொடியா சாப் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி. எல்லாத்தையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப இதுல கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் நடுவில் இருக்கட்டும். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகளை கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் நடுவுல தான் இருக்கு. இதை 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த கசூரி மேத்தி இலைகள் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம உருளைக்கிழங்க பாதி அளவுக்கு வேக வச்சாதான் இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உடையாம இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 4 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 4 நிமிஷமா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூளை கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க, அல்லது சில்லி பிளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கிரஷ் பண்ண மிளகு, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஹை ஃப்ளேம்ல தான் இருக்கு. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட சேர்ந்து 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். மசாலா தூளோட சேர்ந்து கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சுவையான உருளைக்கிழங்கு ஜீரா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.